கடலூரில் உள்ள புதுச்சேரி சாலையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனை மதிக்காமல் வாகன ஓட்டிகள் ஆபத்தான வகையில் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடலூர் புதுவை இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா, நேற்று தென்மெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கனஅடி தண்ணீர் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு தென்மெண்ணை ஆற்றில் இருகரையும் தொட்டு வெள்ளம் பாய்ந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது புதுவை கடலூர் எல்லை பகுதியான கன்னிக்கோயில்ன்ற அந்த பகுதியில் நம்ம இப்போ இருக்கட்டும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அருகாமையில் வந்த தென்மெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் அருகாவிலே பரிக்கல் பட்டு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி முழு கொள்ளளவை எட்டிய பிற்பாடு அதனுடைய தண்ணி இப்போ இந்த சாலையை தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, சாலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சியும் பார்க்குறோம். ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, பரிக்கல் பட்டு, சின்ன பெரிக்கல் பட்டு, இந்த பக்கம் மதிகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் இந்த இடத்துல இருக்கு. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறதுனால பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தற்சமயம் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் பொதுமக்களை மீட்பதற்காக படகு மூலம் உள்ளே செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புதுவை மாநிலத்திலிருந்து அந்த பக்கம் வரக்கூடிய அந்த புதுவை மாநில போலீசார் அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்து இந்த பக்கம் பொதுமக்கள் வராத அளவுக்கு அவர்களுக்கு தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலூர் எல்லை பகுதியிலும் காவல்துறை நின்று இந்த முழுமையாக அந்த பகுதிக்கு பொதுமக்கள் பயணிக்காத வகையில் அதை தடை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதியில் வர ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா வெள்ளம் இருக்க இந்த பகுதியில் சாலையிலும் இருபுறமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நமது ஒதுப்பதிவார் மணிகண்டன் நமக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலவர்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் நடந்து செல்வதற்கே சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த சாலையை கடந்து செல்றாங்க. இது இப்போ புதுவைக்கு இது இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அருகாமையில் உள்ள பைபாஸ் ரோடு வழியாக இப்போ பேருந்துகள் இயக்கப்படுது. அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கடலூர்லேருந்து சுற்றி இந்த பகுதியில் பாண்டிச்சேரி செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கிறதுனால போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பரிக்கல் பட்டு, சின்ன பெரிக்கல் பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் அந்த பகுதியில் வீடுகளில் தஞ்சமடைஞ்ச அதை வெள்ள பகுதியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை இப்போ அந்த பகுதிக்கு சென்றுட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, முழுவதுமே இந்த பகுதி சாலை தான். அது இடுப்பளவு தண்ணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பகுதிகளில் இப்போ தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட பெண்கள் அந்த பகுதியில் வீடுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழு இப்போ தத்தமாக தெரிஞ்சிருக்கு. இந்த இருபுறமும் காவல்துறை இப்போ பாதுகாப்பு படுத்தினாதான் இந்த பக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய பொதுமக்களை தடுக்க முடியும். பரிதா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.